இத்தனை நேரம் அம்பரீஷ் சார் வந்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னார், நம்ம உலகத்துக்கு நம்ம இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு ஒரு ராசியும் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்போ டெய்லி ராசி பலன் அப்படின்னு நம்ம பார்க்கறச்சா, அது எப்படி நாங்கள் ஒரு வியூவராக நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறச்ச எப்படி அதை இம்பேக்ட் பண்ணுறது? இப்போ உலகம் முழுக்க என்ன ஒரு விஷயமாகி போச்சுன்னா, காலையில் வந்து டிவி ஆன் பண்ண உடனே முதல்ல ராசி பலன் கரெக்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பேப்பரை திறந்தோம் அப்படின்னா ராசி பலன் முதல்ல. கேலண்டரை கிளிக்கும் போது கூட அதில் ராசி ராசி அன்னைக்கு மேஷத்துக்கு துணிவு, ரிஷபத்துக்கு இதுன்னு வரிசையாக போட்டிருப்பாங்க. இப்போ இது ஒரு சரி, இருக்கிறது 12 தான் ராசி, 27 தான் நட்சத்திரம். ஆனால் இந்தியாவில் மட்டும் 145 கோடி மக்கள் இருக்கோம். உலகம் முழுக்க 700 கோடி மக்கள் இருக்கோம். எல்லாரும் இது 12க்குள்ளே தான் பிறக்கணும், வேற வழி இல்லை. அதனால் இந்த 12 ராசி பலன் அப்படின்னு நாங்கள் இப்போ நித்திய பலன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இதை எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஜனங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி அவங்களுடைய மெத்தேடில் சொல்லணும் அப்படின்னா, திருநெல்வேலிக்காரங்கனாலே இப்படித்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு ஸ்லாங். திருநெல்வேலிக்காரங்க கொஞ்சம் வீரமானவங்க, அந்த வேல்கம்பு வீச்சரவாலாம் தூக்கிடுவாங்க, தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுருவாங்க, என்ன இருந்தாலும் திருநெல்வேலிக்காரங்கப்பா அப்படின்னு ஒரு பேர். மதுரைக்கு இன்னும் நாங்கள்லாம் மதுரைக்காரங்கப்பா அப்படின்னு ஒரு இதை சொல்லிக்கிறாங்க. நாங்கள்லாம் சென்னை அப்படின்னு ஒரு சொல்லிக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிராண்ட் இருக்கு. இப்போ சென்னைக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா, மயிலாப்பூர், மந்தவெளி, மாம்பலம், சாலிகிராமம், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் பிராமின் சர்க்கிள் அப்படின்னு ஒரு அழிவு இருக்கு. ஆனால் இப்போ அங்கே அந்த அளவுக்குலாம் யாருமே இல்லை. அது மாதிரி இப்போ முன்னால் அக்ரஹாரம் அப்படின்னு இருந்தால் இங்கே அங்கே பூரா பிராமின் தான் இருப்பாங்க. 64,000 அக்ரஹாரம் இந்தியா முழுக்க இருந்தது. அத்தனை அக்ரஹாரமும் துப்புரவாக காலி ஆயாச்சு. இப்போ அங்கே யாரும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒரு பிராண்டு கொடுக்குறோம். திருநெல்வேலிக்காரங்கன்னா இதுதான், மதுரைக்காரங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, இவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு. இதை மாதிரி 12 ராசிகளுக்கும் இப்போ மேஷ ராசினா இப்படி தான் இருக்கும், அதனுடைய கேரக்டர் இப்படி, அதனுடைய பாவம் இப்படி, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லப்படுறது. ரிஷபராசினா இப்படி இருக்கும் அப்படின்னு 12 ராசிகளுக்கும் சொல்லப்படுறது. இப்போ ஜென்ரலாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சுற்றி வரக்கூடிய ப்ரெசன்ட் பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னன்ற நாளில் வரக்கூடிய கிரக நிலையினுடைய மாற்றங்கள்னால அந்த ராசிகளுக்கு என்ன பலன் சம்பவிக்கிறது ஓகே அப்படிங்கிறத பொறுத்து அந்த ராசியில பிறந்த அன்பர்களுக்கு என்னவாக நடக்கலாம் அப்படிங்கிறத நாங்க ராசி பலனாக சொல்றோம். ஓகே. ஆனா தனிப்பட்ட முறையில ஒருத்தர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சரியான ஒரு குருவை போய் தேர்ந்தெடுத்து, ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை, ஒரு ஜோசியரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பிறந்த லக்னத்தை கொண்டு, அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கறது தான் உத்தமம். ஆனால் பொதுப்படையாக அன்றன்ற கிரகநிலை பிரகாரம் சொல்லக்கூடிய பலன்கள் கிட்டத்தட்ட 40% வந்து எல்லா ஜனங்களுக்கும் அது பொருந்தும். அதனால இப்ப அந்த பலன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த நித்திய டெய்லி பலன் நம்ம கேட்கிறவன், அப்ப அந்த பலன் வந்து எனக்கு வேலை செய்யல, ஆனா பக்கத்து வீட்டுக்காரருக்கு கரெக்டா இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு வந்து பண வரவு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க, ஆனா என் ராசிக்காரர் தான் என் ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து லாட்டரியில ரூபா விழுந்தது, ஆனா எனக்கு ரூபா விழலை அப்படிங்கிறான். அப்ப என்ன அப்படின்னா, பொது பலன் வந்து 40% வேலை செய்யும். என்ன காரணம்? அது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ராசியினுடைய கேரக்டர் என்னவோ அதுக்கு அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம். அங்க மனிதர்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்லலை. ஓகே. ஸோ மனிதர்களுடைய அடிப்படையாக பேசும்போது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில ஜாதகத்தை வச்சுதான் நம்ம அதை பார்க்கணும். ஆமா, ஓகே. இது மாதிரி ஏன்னா நிறைய அந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்தது, இப்படி பிளானட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, டெய்லி ராசி பலன் கேட்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போலாம் முதல் ராசி, மேஷ ராசிக்காரர். மேஷ ராசி அன்பர்கள். இப்போ மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால், சூரிய பகவான் உச்சத்தில்
அவங்க ராசியிலேயே வந்து உச்சத்தில் இருக்கார், பின்னாடி செவ்வாய் பகவான் இருக்கார், முன்னாடி குரு பகவான் இருக்கார். ஸோ ராசிக்கு இருபுறமும் வந்து கிரகநிலைகள் சூழ மத்தியில் சூரியன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த பாவம் அப்படிங்கிறதுக்கு பேர் அம்பர்ல, அதாவது குடை யோகம்னு சொல்லுவோம். சத்திர யோகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். பல விதங்களில் பல ஆபத்துகள் பல சூழ்நிலைகளில் இருந்த மேஷராசி அன்பர்கள் கடைசியாக ஒரு 3.5 மாத காலமாக, அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமாக இப்போ ஒரு 3.5 மாத காலமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பல வினைகள், பல பிரச்சனைகள், நம்ப முடியாத சில ஹாஸ்பிட்டலைஸ் ப்ராப்ளங்கள், என்ன பண்ணனே தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்களில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல குடும்பங்களில் விரக்தியில் இருக்காங்க. சத்திரம் அப்படின்னா கொடைன்னு பேர். கொடை வந்து நமக்கு வெயில்ல இருந்தும் பாதுகாக்கும், மழையில இருந்தும் பாதுகாக்கும் இல்லையா? அத மாதிரி ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இப்ப நம்ம இந்த வருஷம் பிறக்குது. யாருக்கு? மேஷராசிக்கு. அப்போ பல ஆபத்துகள்ல இருந்து இந்த இந்த வருஷம் பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதமே வந்து எப்படி இருக்குன்னா, மேஷராசி அன்பர்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கு. அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாசமாகவும் இருக்கு. இந்த வருஷமே அவங்களுக்கு வந்து உத்தமமான ஒரு வருஷம் மேஷராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத திருமணம், தடைப்பட்ட திருமணம், மனம் விரும்பி அந்த கல்யாணம் நடக்காம ரொம்ப நாளா தேங்கி இருந்த கல்யாணங்கள் இந்த வருஷம் நடந்துடும். அதே மாதிரி புத்திர பிராப்தி இல்லாம ரொம்ப நாளா காத்திருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைச்சிடும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு ராஜாவே குரு தான், புத்திரகாரகன் தான் ராஜா. அப்படிங்கிறப்போ புத்திர அபிவிருத்தி நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிராப்தி இந்த வருஷம் இருக்கு. அதுல முக்கியமா மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக புத்திர பிராப்தி இல்லாதவங்களுக்கு புத்திர பிராப்தி. அதே மாதிரி நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்க முடியாம கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதுவும் கிடைக்கும். புதிய நண்பர்கள், புதிய நட்பு வட்டாரங்கள் அவங்களுக்கு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது புத்தாண்டு மட்டும் இல்லை. இந்த புத்தாண்டுக்கு ஏற்கனவே ஒரு பேர் சொல்லியிருக்கேன், மித்திரன் அப்படின்னு. மித்திரன்னா நண்பன் அர்த்தம். இந்த வருடம் மேஷராசி அன்பர்களுக்கு மட்டுமல்ல, 12 ராசிக்கும் மிக நட்பான ஒரு வருஷமாக இருக்க போகிறது. அதில் முதலில் இந்த மேஷராசி அன்பர்களை பார்க்கும்போது உத்தமமான பலன்களாக தெரிகிறது. ஸோ இந்த மேஷராசியோட நட்சத்திரங்கள் அதையும் சொல்லிடுறீங்களா? அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 3 பாதத்துக்குள்ள பிறந்தவங்க, 4 பாதம் இருக்கு அஸ்வினியில. அதுல முதல் 3 பாதத்துக்குள்ள பிறந்தவங்களுக்கு வந்து அதீதமான ராஜயோகம். என்ன ராஜயோகம் அப்படின்னா, இப்ப சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து டிக் பண்ணிட்டே போகலாம். அவங்களுக்கு வந்து எல்லா காரியமே சக்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்திலிருந்து ஆரம்பித்து பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 3 பாதங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள், கொஞ்சம் பிரச்சனைகள், பாதிப்புகள் இருக்கும். பாதிப்போட கூடிய நிவர்த்தியும் கிடைக்கும், ரெண்டும் கிடைக்கும். இந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு தான் ஆக்சுவலாக பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வருஷத்தினுடைய கடைசி, அதாவது கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் இந்த வரக்கூடிய 7 மாதமும் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. ஆனாலும் கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைமை தானாகவே மாறி வருஷம் முடியும் போது ரிலீஃப் ஆயிடுவாங்க. வெரி குட். ஆமாம். சரி. ஸோ அடுத்தது ரிஷபராசி. இப்போ ரிஷபராசி அன்பர்கள், இப்போ ரிஷப லக்னத்தில் தான் இந்த வருஷமே பறக்கிறது. இப்போ ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே ரூலர் அப்படின்னு நம்ம அதை சொல்லிடுவோம், ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே போயிடுவோம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குடும்பங்களில் நிறைய பையங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் 15 வருஷம்லாம் அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் கல்யாணம். வெரி குட். முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ரிஷபராசி அன்பர்களில் பல பேர் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணவங்க. அவங்க நிறைய பேருக்கு வேலை போச்சு.
வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷ காலமாக இல்லை 5 வருஷ காலமாக வெளியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்பியும் நல்ல வேலை உத்தியோகம் இதெல்லாத்தையும் இந்த வருஷம் கொடுத்துரும். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் சரியாகுது, இல்லற வாழ்க்கை சரியாகுது. 2 முக்கியமான பாயிண்ட். 3வது அதிசயமான விஷயத்தை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அவங்கவங்க பூர்வீகத்தை போய் தொட போகிறாங்க. அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு, முன்னோர்களுடைய சொத்துக்களை வந்து பராமரிக்கிறது, முன்னோர்கள் சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது, இந்த ஒரு பாக்கியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நம்ப முடியாத அளவுக்கு வரவுகளையும் பார்க்க போகிறாங்க. பொதுவாக தனஸ்தானத்தில் குரு இருக்கார், 12ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கார். 2 பெரிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் பஞ்சம் இருக்காது, பண வரவுலையும் பஞ்சம் இருக்காது. ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான், தூக்கம். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்து உச்சம் ஆகிறதுனால தூக்கக்கெடுதி, இந்த தூக்கக்கெடுதல்ங்கிறது மட்டும் இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு சரியான ஒரு சூழ்நிலைகளை அவங்க தான் அமைச்சிக்கணும். ஏன்னா அது சரியாக இல்லை அப்படின்னா இவ்வளோ சம்பாதிச்சு நல்ல இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அயன சயனம் என்று சொல்லக்கூடிய இடம், ஒரு நல்ல தூக்கம், ஒரு நல்ல விசிராந்தியான ஒரு அமைதி, அது மட்டும் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். மற்ற எல்லா விஷயமும் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீரிஷத்துக்கு இந்த ரிஷபராசி வருது. ஆமாம், அதில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் 3 பாதத்தில் பிறந்தவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுன்னா நடுநிலைமையான ஒரு இதில் இருக்காங்க. அதாவது மத்தியம பலன்னு பேர் அதுக்கு. இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மத்தியம காலத்தில் கிடைக்கும். எப்போ 3 அதாவது 12 மாதத்தை 3 பங்காக பிரித்தோம் அப்படின்னா, முதல் 4 மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இல்லையா, அடுத்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை என்று சொல்லக்கூடிய மத்திய பகுதி, அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி அவங்க இந்த இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லா பலன்களுமே அவங்களுக்கு உரித்தானது தான். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று சொல்லக்கூடிய கடைசி 4 மாதங்கள் மிக உத்தமமான மாதங்களாக இருக்குது. இந்த ரோகிணி நட்சத்திரம் கடைசி பாதமும் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் வருஷம் பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து அதீதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வருஷமாகவும் இருக்குது. அதனால் சித்திரை மாதத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏப்ரல்லேருந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த 3 பாவங்களை பார்க்கும்போது மத்தியம பகுதி, கடைப்பகுதி, முதல் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது முதல் பகுதியில் இருக்கிறது நமக்கு மிருகசீரிஷம் 2 பாதமும் ரோகிணி 4ஆம் பாதமும் மட்டும்தான் முதல் பகுதியில் இருக்குது. மற்றவைகளுக்கும் கிடைக்கும், ஆனால் 4 மாதம் தள்ளி கிடைக்கும். இப்போ இந்த ரிஷபராசி மேஷராசி பேசியிருக்கோம், அதுக்கு வந்து எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கடவுளை கும்பிட்டா கொஞ்சம் ஈஸியா கடவுள் நம்மளை கேட்டுப்பார் அப்படின்னு இருக்கா? இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொன்னால், அதாவது குலதெய்வஸ்தானம் அப்படின்னு எடுக்கலாம். இல்லைன்னா பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவானுக்கு எது தேவதைன்னா பரமேஸ்வரன், சிவ வழிபாடு. ஓகே, அப்போ சைவ வழிபாடு சிறந்தது. இப்போ சூரியனுடைய சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறியாக வந்தவர் தான் சுப்பிரமணிய சுவாமி இல்லையா? அப்போ அது அக்னி. அப்போ சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு பண்ணுறது, சிவனை வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன எடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறது. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மிதுன ராசிக்கு அதிபதி புதன், கன்னிராசிக்கு அதிபதியும் புதன். கன்னிராசிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு வந்து குலதெய்வஸ்தானம். ரிஷபராசியினுடைய குலதெய்வஸ்தானம் எதுன்னா கன்னிராசி, அதுக்கும் புதன் தான் அதிபதி. இது ஆண் ராசி, அது பெண் ராசி. ஓகே. ஸோ கன்னி வந்து பெண் ராசியாக புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு அங்கே வந்து மகாலட்சுமியோடு கூடிய நாராயணராக அங்கே இருக்கார்.
ஸோ அப்போ மகாலட்சுமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடுகள், இப்போ புரட்டாசி மாதம் தான் நம்ம வந்து பெண் தெய்வ வழிபாடுகள் பண்ணுறோம். நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு ஆமா. புரட்டாசி மாதம் தான் வருது. கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் தான் நமக்கு வருது. அதே மாதிரி அந்த ராசிக்கு பேரே கன்னின்னு தான் பேர், பெண் தெய்வங்கள். அப்படிங்கிறப்போ மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது, அவங்கவுங்களுக்கு பிடித்த பெண் தேவதைகளை வழிபாடு பண்ணுறது, அது அதீதமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப சூப்பர். மிதுனம் அடுத்தது. மிதுன ராசி, அதோட நட்சத்திரம் வந்து 3 இருக்கு இல்லையா? ஆமாம். மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில் முக்கியமாக நம்ம வந்து பொதுவான பலன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கும்போது வருஷம் பிறக்குது. 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது வருஷம் பிறக்குது. அதே மாதிரி 11ல் சூரிய பகவான் இருக்கும்போது வருஷம் பிறக்குது. இந்த 3 ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால் காரிய ஜெயம்னு பேர். 11ல் சூரியன் இருந்தால் காரிய ஜெயம்னு சாஸ்திரத்தை சொல்லப்படுறது. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடுறது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வேகம். அந்த வேகத்தை கொடுத்து அதை எப்படியாவது சாதிச்சே தீர்றது அப்படிங்கிறது. அதை இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் அது நடந்துடும். ஓகே. அதுக்கு வந்து இந்த 11ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து கௌரவத்தை கொடுப்பார். 10ல் இருக்கிற சனி பகவான் வந்து உத்தியோகத்தில் லாபத்தை கொடுத்துருவார். ஸோ அப்போ 3 காம்பினேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்துலையும் வந்து ஜெயம்தான், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த மிருகசீரிஷம், திருவாதிரையும் புனர்பூசமும் இதில் அடங்குமா? ஆமாம். இதில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இப்போ மிருகசீரிஷம் முதல் அந்த 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், புனர்பூசம் 1ஆம் பாதம், இந்த 3 பாதத்தில் பிறந்தவங்க உபயராசி அன்பர்களில் இந்த முதல் 3 பாதம் தான். இந்த 3 பாதம் மட்டும் என்ன ஆகுறது அப்படின்னா குருவோட ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடுது. குருவோட ஆதிக்கத்துக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எம்டின்னு பேர். அதாவது ஒன்றுமே இல்லை. ஓகே. பொருளாதாரமும் இல்லை, ஆனால் எனக்கு பொருளாதார தேவையும் இல்லை. வந்து நான் செலவழிக்கிறதுக்கும் எனக்கு வேலை இல்லை, எனக்கு வரவும் வரல. சூழ்நிலைகள் எப்படி ஆயிரும் அப்படின்னு கேட்டால் ஒரு வெறுமையான நிலைன்னு பேர். ஒரு 4 மாதம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஆடி மாதம், அதாவது ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து சூழ்நிலை மாறிடும். இதே திருவாதிரை நட்சத்திரம் அந்த 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பாதங்கள். ஸோ அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய பாகம், அதாவது முக்கியமான 3 பாதம் அதுக்குள்ளே மாட்டிக்கிறதுனால அதே குருவோட நியர்பையாக இருக்காங்க. ஆனால் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். ஓகே. வருஷம் பிறக்கிறது ராகுவோட நட்சத்திரத்தில், சதய நட்சத்திரத்தில். ராகு பகவான் கும்பராசியிலேயே வேற இருக்கார், பாக்யஸ்தானத்தில் இருக்கார். ஸோ 3 காம்பினேஷன் ராகுவோட காம்பினேஷனில் போய் மாற்றுறதுனால அன்எக்ஸ்பெக்டடாக, அதாவது எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனப்பிராப்தி, எதிர்பாராத கல்யாணம். அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் லக்கு, நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிடுவாங்க. ரைட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பேர் வாங்குவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம பிரதானமாக நடிக்கக்கூடிய நடிகர்களை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் பக்கத்தில் அந்த கேமராமேன் ஒருத்தர் இருப்பார், ஏன்னா கதாசிரியர்னு ஒருத்தர் இருப்பார், அதை டைரக்ட் பண்ணுறவர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 25-30 பேர் இருப்பாங்க. இவ்வளோ பேருடைய உழைப்பெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சினிமா உருவாகுது. கரெக்ட். ஆனால் நாம் பார்க்குறது கதாநாயகரை மட்டும் தான் பார்க்குறோம். அந்த பின்னாடி உழைக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. ஸோ அது பெரிய ஒரு லாபகரமான ஒரு வருஷம்னு சொல்லலாம். நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வருஷம் அந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் சினி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் மிதுனம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் கடைசி 3 பாதம் ரொம்ப டாப் கிளாஸ். அதே மாதிரி அடுத்தாப்புல புனர்பூசம்,
புனர்பூசத்துல முதல் 3 பாதமும் அங்கதான் இருக்கு, அது தெரிஞ்ச விஷயம். புனர்பூசம் அப்படின்னாலே ஃபைனான்ஸ். புனஹா வசு அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல என்னன்னா வசுன்னா பொருட்கள்னு பேர். அவிட்ட நட்சத்திரத்துக்கு தேவதை யாருன்னா வசு. ஒரு வீட்டில் அவிட்ட நட்சத்திரம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டோட நிர்வாகம் கட்டாயமாக அவங்க தான் பார்க்கணுங்கிற ஒரு நிலைமை உருவாயிரும். அவிட்டம் அப்படிங்கிறது தூண், ஒரு ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய தூண். என்ன காரணம்? அவங்க தான் கடைசி காலம் வரைக்கும் அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகணும், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும். அப்போ வசுன்னா பொருட்கள், அடிப்படை ஆதார பொருட்கள். புனர்வசு அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு பேரு. இழந்ததை மீட்டு கொண்டு வர்றது. ஓகே. இழந்த பொருளாதாரத்தை திரும்ப மீட்டு மேல்நிலைக்கு வர்றது. அப்பா அம்மா வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது சரியாக சக்ஸஸ் ஆகிருக்காது. அது மாதிரி தாத்தா பாட்டி வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, பாதியில் விட்டுருப்பாங்க. இவங்களே நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பாதியில் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து திரும்ப முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய புனர்வசு, திரும்பவும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை சூப்பர். இந்த புனர்பூசம் 1லேருந்து 3 பாதத்துக்குள்ளே பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வாய்ப்புகளை இந்த வருஷம் அவங்களுக்கு கொடுக்கும். எந்த தேவதையை இவங்க வணங்கணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது துலா ராசி. ஜஸ்டிஸ்னு பேர், அந்த இடத்துக்கு பேர் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேர். நியாயத்தை வழங்கக்கூடியவர். நியாயத்தை வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான். அப்போ சாஸ்தா வழிபாடு, என்ன முனீஸ்வரர் வழிபாடு, கருப்பசாமியினுடைய வழிபாடு, கால பைரவருடைய வழிபாடு, இது வந்து அவங்களுக்கு அதீதமான க்ஷேமத்தை கொடுக்கும். வெரி குட். என்ன காரணம் அப்படின்னா துளாராசி வந்து ஆண் ராசி, ரிஷபராசி பெண் ராசி. துளாராசி ஆண் ராசி சுக்கிரனோட வீடு தான், ரிஷபராசி வந்து பெண் ராசி சுக்கிரனோட வீடு தான். ஆனால் இங்கே ஆண் வீடாக சுக்கிரன் ஆனதுனால என்னன்னு கேட்டால், இங்கே சுக்கிரன் வந்து ஆச்சாரியனாக மாறுறார். அவர் வந்து தேவர்களையே வந்து கலங்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அசுரர்களுக்கு குருவாகவும், சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணவாமியகம்னு சொல்லியிருக்கு. சகல சாஸ்திரத்துக்கும் அவர் தான் அதிதேவதைன்னு சொல்லியிருக்கு. அப்போ ரொம்ப வந்து ஒரு உக்ரமான தெய்வங்கள், காவலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், எதையும் எதிர்கொண்டு எப்போவுமே வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய தெய்வங்கள், இதை மாதிரி தெய்வங்கள் தான் வந்து துலா ராசியில் போய் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா அது சுக்கிராச்சாரியாருடைய குணம். ஸோ அதனால அந்த தேவதைகள், இந்த குறிப்பிட்ட இந்த பரமேஸ்வரனுடைய ஆராதனை பண்ண சனீஸ்வரர்லேருந்து ஆரம்பித்து சனி பகவான், முனீஸ்வரர், கருப்பசுவாமி, ஏன்னா இந்த மாதிரி காவல் தெய்வங்கள், பைரவர், இதை மாதிரி தெய்வங்கள்ல இவங்களுக்கு அது நிச்சயமாக கை கொடுக்கும். சூப்பர். அடுத்த ராசி பார்க்கலாமா? கடகம். கடகம் வந்து பூசம், புனர் பூசம், ஆயில்யம் இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கடகராசி தான். ஆமாம். அதாவது இப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா வருஷத்துலையுமே நம்ம சொல்கிறது ஒன்று தான், டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். என்ன அப்படின்னா, கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் என்ன பண்ணினா நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு விதி. என்ன ஆகணும்னு தயவு செஞ்சு அவங்கவங்க கொஞ்சம் மனசில் அனலைஸ் பண்ணி என்ன ஆகணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணினால் மட்டும்தான் கடகராசி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது பொது விதி. இப்போ இந்த வருஷப்பிறப்பினுடைய ஒரு பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வருஷம் பிறக்கும்போது பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் போய் உட்காந்துக்கிறார், அங்கேயே செவ்வாய் பகவான் இருக்கார், உத்தியோகஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சமாக இருக்கார், 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கார். இப்போ இதை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், குரு மட்டும் இந்த 12ஆம் இடத்துல உட்கார்ந்தது மட்டும்தான். ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், நிறைய கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கோ அப்படின்னு திருப்பி வாங்கிட்டு போயிடும். நல்ல பொருளாதாரங்களை நிறைய கொடுத்துட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் பண்ணிடும். தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு தனியாக வீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்றோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த கடகராசிக்கு இருக்கு. ஆனால் இப்போ இந்த வருஷம் பிறக்கும்போது குரு 12ல் இருந்தாலும் கூட
திரும்ப குரு பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வந்துடுவார். ஸோ அந்த மே மாதம் அவர் பெயர்ச்சியாகி அவர் குரு அது தன்னுடைய ஜென்மத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வந்து அந்த வெறுமை நிலையை வந்து களைஞ்சி அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். அதாவது நம்ம அவங்க அப்பவும் தனியாக தான் இருப்பாங்க, ஆனால் தன்னை உணர்ந்து இருப்பாங்க. இல்லை நமக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபைடு, இப்படி இருந்தால் நம்ம திருப்தியாக இருக்கும், நம்ம மியூசிக் கேட்டால் நல்லா இருக்கு, ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வரும். தூங்கினா நமக்கு திருப்தியாக இருக்கு, இல்லை நல்லா சாப்பிட்டா நமக்கு திருப்தியாக இருக்கு, இல்லை ஏதோ புஸ்தகம் படித்தா நமக்கு திருப்தியாக இருக்கு, ஏதோ ஒன்று நமக்கு இதுதான் நம்ம லைஃப், நம்ம இப்படி இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திருப்திங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த கடகத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னா குருவோட நட்சத்திரம் முதல்ல புனர்பூசம் 1, அடுத்து இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் முழுக்க சன்னியாசி நட்சத்திரம். பூச நட்சத்திரம் முழுக்கவே அதுக்கு தேவதையே ப்ரகஸ்பதி. ஓகே, அதுவும் சன்னியாசியோட நட்சத்திரம். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ 3மே வந்து பார்க்கடல்ல சங்கமிக்கக்கூடிய இடம். ஓகே, அதனாலதான் புனர்பூச 4ஆம் பாதத்துல ராமர் பிறக்கிறார், பூச நட்சத்திரம் வந்து சத்ருகுணன் பிறக்கிறான், ஆயில்ய நட்சத்திரம் வந்து லக்ஷ்மணன் பிறக்கிறார், ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா பிறக்கிறார். ஸோ அப்போ இது பார்க்கடல்னு அதனாலதான் அதை நம்ம சொல்றது மகாவிஷ்ணுவோட ஸ்தலம். அப்போ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள போகும்போது இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கை மாறும். மே மாசத்துல இருந்து தான் மாறும். ஆனா வருஷம் பிறந்து முதல்ல ஒரு 2 மாசத்துக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா வைகாசி மாசத்துல இருந்து நிச்சயமா நிலைமை மாறிடும். கடகராசியில பிறந்த நிறைய பூச நட்சத்திரத்துல பிறந்த நிறைய பேருக்கு வந்து இப்ப ஏற்கனவே அந்த ரிஷபராசிக்கு சொன்ன மாதிரி இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. புனர்பூச 4 கூட பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. ஓகே, இதுக்கு யாரையும் குத்தம் சொல்லவும் முடியல. ஆனா உலகம் முழுக்க பரப்பி விட்டுட்டாங்க. ஆயில்யத்தை பிறந்த மாமியாருக்கு ஆகாது, அதுக்கு ஆகாது அப்படின்னு நிறைய இதெல்லாம் பரப்பி விட்டதுனால பயப்படுறாங்க. இது நிறைய குடும்பங்கள்ல பெண்களுக்கு ஆயில்யத்துல கல்யாணம் ஆகலை, ஆண்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. பூச நட்சத்திரத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் செல்ஃப் டிசிப்ளின். நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சில விஷயங்களை அவங்க ஒரு கோட்பாட்டுக்குள்ளே போய்க்குவாங்க. அது அவங்க இருந்துக்க வேண்டிதான். அவங்க ஒய்ஃபும் அது மாதிரி நடக்கணும்னு கேட்டால் தப்பாக போயிடும். நான் இருக்கிற மாதிரியே வந்து என் பையனும் இருக்கணும்னா அது தப்பு. நான் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக எங்கள் அப்பாவும் இருக்கணும்னா அது தப்பு. நான் எனக்குன்னு ஒரு குணம் உருவாகிருக்குன்னா அது நான் தான் கடைப்பிடிச்சிக்கணும், அதை நான் யூஸ் பண்ணிக்க வேண்டிதான். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது தான் பிரச்சனை. ஸோ இவங்க என்னன்னு கேட்டால் சுய ஒழுக்கத்தில் உச்சத்துக்கு போயிடுவாங்க. நிறைய வாழ்க்கையில் தவறுகளை பார்ப்பாங்க, ஆனால் சுய ஒழுக்கத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை மேலே பிரியம் இல்லாமல் போயிடும். கரெக்ட். கல்யாணமே வந்தாலும் கூட கல்யாணம் பொண்ணு பார்க்குற வரைக்கும் சும்மா இருப்பாங்க. பொண்ணு முடிய போகுதுங்கிற நிலைமை வரும்போது எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா அந்த தனிமையில் ஒரு நிம்மதியை அவங்க அடைஞ்சு பார்த்ததுனால அவங்க அதை அப்போ இப்போ என்ன ஆகும்னா குரு அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார், அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன், அப்படிலாம் நீ கவலைப்படாத, உனக்குன்னு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டு தான் போவேன், ஏன்னா இந்த வருஷத்துக்கு நான் தான் ராஜா, நான் உன்னோட ராசிக்கு வந்திருக்கேன், உனக்கு நல்லதை தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க என்னென்னலாம் தேவையோ வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார். சூப்பர். கடகராசி எந்த சுவாமியை கும்பிடணும்? கடகராசிக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது விருச்சிகம் தான். விருச்சிகம் அப்படின்னாலே எசக்கி, இந்த மாரியம்மன், வந்து பத்ரகாளி, இப்படி பெண் தெய்வங்களில் வந்து காவல் தெய்வங்கள். எப்படி துலா ராசிக்கு ஆண் தெய்வங்களை காவல் தெய்வங்களாக நம்ம சொன்னோமோ அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு வந்து பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள். ஸோ அந்த பெண் தெய்வங்கள்லையும் காவல் தெய்வங்களாக இப்போ நம்ம கன்னியா ராசிக்கும் பெண் தெய்வங்களை பார்த்தோம். ஆனால் அங்கே நம்ம மகாலட்சுமியை வழிபாடு பண்ணு,
வந்து துர்க்கையை வழிபாடு பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி. இங்க வந்து நம்ம வந்து காவல் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அப்ப கிராம எல்லையில காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள், வீட்டு எல்லையை காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள், இந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகளை இவங்க பண்ணினா ரொம்ப க்ஷேமமா இருப்பாங்க. அடுத்த ராசி சிம்ம ராசி. இதுல வந்து மகம் பூரம் உத்திரம். ஆமா, இப்போ சிம்மராசி தான் பாவம். என்ன சொல்றது, சிம்மராசிக்கு 8ல் சனி பகவான் உட்கார்ந்துக்கிறார். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் போது 9ல் சூரியன் உட்கார்ந்துருக்கார், 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். இதுல நல்ல விஷயம் அப்படின்னா 11ல் குரு இருக்கிறது தான். 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போய் உட்கார்ந்துக்கிறார், அதுவும் ராகுவோட நட்சத்திரத்துல. 7ல் ராகு, சிம்ம ராசியிலேயே கேது. அப்ப தலையை பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிகள்ல ஒண்ணு எதுன்னா சிம்மம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போய் உள்ளவே மாட்டிக்கிட்டு நிறைய மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கணும், தேவை. ஆனா அதை கொடுக்குமா இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஒரு 6 மாச காலம், அதாவது புரட்டாசி முடிகிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஆனா புரட்டாசி மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இந்த குரு பகவானும் அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தொற்றுவார். அப்ப புதனோட நட்சத்திரத்தை வந்து 2 பெரிய பிளானட் வந்து தொட்ட உடனே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏன்னு கேட்டா ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி லேபர் லீடர்ஸு, யூனியன் லீடர்ஸு, என்ன சூப்பர்வைசர், ஆர்கனைசர், அட்வைசர், மேனேஜர், இந்த மாதிரி போஸ்டெல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு உண்டானது, லீடர்ஷிப்பு. ஓகே. ஸோ இந்த அதில் வந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்க ப்ரெஸ்டீஜ் இஷ்யூனால பாதிப்பு வர்றது, யாராவது ஏதாவது தவறுதான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துடுறது, அல்லது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க, அதனால கௌரவ பிரச்சனையினால வெளியில வர்றது. பல விதங்கள்ல அவங்க வந்து ஏற்கனவே வந்து 7ல் சனி பகவான் இருக்கும்போது நிறைய அனுபவிச்சுட்டாங்க. இப்ப 8ல் வேற சனி பகவான் வந்த உடனே கண்டங்கள் 4 நெட்டில் கருதியே சனி செய் நிற்கில் தண்டங்கள் மிகுதி உண்டாம்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்ட செலவு நிறைய பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன வழியில அப்படின்னா, வீட்டை ஏதாவது சரி பண்றேன், அதை சரி பண்றேன், இதை சரி பண்றேன்னு ஏதாவது அந்த வழியை செலவு பண்ணிடுவாங்க. இல்லையா, நான் வந்து ஆஃபீஸை புதுப்பிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒன்று செய்வாங்க. இல்லையா, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சும்மாவாது ஒன்றும் இல்லை போய் செக்கப்புக்கு போகிறேன்னு போய் என்னத்தையா போய் கொடுத்துட்டு வருவாங்க. என்ன நோயினே தெரியாது, ஏதோ உடம்ப படுத்தும். டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு விட்டமின் மாத்திரை தான் கையில் கொடுப்பார். அங்கே போயிட்டு வந்தால் சரியாக போயிடும். வாரம் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வருவாங்க. அது மாதிரி குழந்தைகள், சின்ன குழந்தைகளை கொஞ்சம் பாதிக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும். ஆனால் புரட்டாசி மாதம், அதாவது தசரா நவராத்திரின்னு ஒன்று முடியும் போது கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதில் இருந்து சிம்மராசிக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து அவங்க அந்த எல்லா சௌக்கியத்தையும் திருப்பி அந்த பழைய நல்ல நிலைகளை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். சூப்பர். அவங்க எந்த கடவுளை வேண்டி? இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ மக நட்சத்திரத்துக்காரங்க அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு பண்ணணும். ஓகே. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணணும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளை வழிபாடு பண்ணணும். ஆண்டாள் மட்டும் கிடையாது, கிழி வச்சிருக்கக்கூடிய பச்சை நிறம் உடுத்திய பெண் தெய்வங்கள். அப்போ மீனாட்சி, காமாட்சி, ஆண்டாள் எல்லாம் வந்து கையில் கிளி வச்சுட்டு இருப்பா. இல்லையா? ஆக்சுவலாக அது காட்டு பறவை தான். நம்ம அதை வீட்டு பறவையாக நம்ம வளர்க்குறோம், ஆனால் அது ஆக்சுவலாக காட்டு பறவை தான். அப்போ அந்த ஆட்சி செய்த பெண் தெய்வங்கள், நாட்டை ஆட்சி செய்த காவல் பெண் தெய்வங்கள்லாம் யாருன்னா, மீனாட்சி வந்து மதுரையை ஆண்டாள், காமாட்சி வந்து அந்த காஞ்சி மாநகரத்துக்கே அவ தான் வந்து மகாராணி. இல்லையா? ஸோ ஆண்டாள் நாச்சியார், ஆண்டாள் தான் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கே அவ தான் வந்து மகாராணி. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்சி பண்ணின பெண் தெய்வங்கள். ஸோ இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு அதீதமான நற்பலன்களை கொடுக்கும்.
வெரி நைஸ். ஆமா. சரி, அடுத்த ராசி கன்னி ராசி. அதுல உத்திரம், ஹஸ்தம், சித்திர வருது இல்லையா? இந்த ஆமா. 3 நட்சத்திரம். ஆமா. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ பாவம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, வருஷத்தோட ஆரம்பம் வந்து கொஞ்சம் மனக்கலக்கத்தை உருவாக்குற மாதிரியான வருஷமாக இருக்கு. ஏன்னு கேட்டா, வருஷம் ஆரம்பிக்கும் போதே 6ல் சந்திரன் ராகு, 7ல் சனி செவ்வாய், 8ல் சூரியன், மாதிரி 10ல் குரு அப்படின்னு எல்லாமே டேஞ்சர் பிளேஸ். பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சம்பவங்கள். நிறைய கன்னியாராசிக்காரங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு 60-70 நாளைக்கு முன்னால், அதாவது நம்ம ஜனவரி மாதம் அதை சொன்ன 20-22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய அந்த கன்னியாராசிக்காரங்க நிறைய குடும்பங்களில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ப்ராப்ளங்களை பார்த்துருக்காங்க. ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரெயின் ப்ராப்ளங்கள் வந்திருக்கு, நர்வஸ் ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டலைஸ் ப்ராப்ளங்கள். அதை மாதிரி நிறைய வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு பூரா வேலை போய் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க இந்த ஒரு 2.5 மாசத்துக்குள்ள. ஓகே. அப்போ பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 விதத்திலையுமே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட ராசியில் இந்த கன்னியா ராசி ஒன்று. இது வந்து எது வரைக்கும் தொடரும் அப்படின்னா, சித்திரை பிறந்து முதல் 4 மாதம் மட்டும் தொடரும். ஓகே. அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அப்போ நமக்கு அந்த ஜூலை 18-19 தேதி வரைக்கும் தான் இதை மாதிரியான ஒரு பாதிப்புகளில் இருக்கும். குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்த உடனேயே நிலைமையை அவர் சரி பண்ணி விட்டுருவார். அதே மாதிரி சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துக்கு டிராவல் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவார். ஏன்னா சனியோட நேரடி பார்வையில் இருக்காங்க கன்னியாராசிக்காரங்க. ஓகே. முழுமையாக ஆக்குபை பண்ணுறதுன்னு பேர். ஆக்சுவலாக கன்னியாராசிக்காரங்களுக்கு இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, இதான் நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம், எங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டமான பலன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மை அது இல்லை. சனி வந்து 7ஆம் இடத்துக்கு கேந்திர பலம்னு பேர். அவர் 7ல் இருந்து நேராக பார்த்துட்டார் அப்படின்னா மற்ற எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் சனியால் தோஷம் உண்டு. ஆனால் 7ஆம் பார்வைக்கு மட்டும் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல சம்திங் ஏதோ ஒன்றா மிஸ் பண்ணுறோம், லைஃப்பில் முன்னுக்கு வர்றதில்ல. எல்லா ஐடியாவும் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோம், நம்ம சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு காமிச்சு கொடுக்கும். ஓகே. அதுக்காக வர்ற சோதனைகள். வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுல நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான பாடங்கள், அதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து, இனிமேல் இந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சோதனைகளை. தவிர உண்மையிலேயே அவங்களுக்கு அது வந்து மோசமான காலம்னு சொல்லிட முடியாது அந்த வார்த்தையை. அவங்க அதனால தான் ஐயோ பாவம்னு சொன்னேன். அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, ஏன்னா எந்த நிலையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மன ரீதியான கலக்கத்துக்கு இன்னொருத்தர் வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மனசுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளியில யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது குருவோட பயிற்சிக்கு அப்புறம் தான். ஆனால் அது சீக்கிரமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கன்னியாராசி அன்பர்களுக்கு முதல் 2-3 மாதங்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் உறுதியாக இருக்கு. என்ன கடவுள் அவங்க வணங்கணும்? பத்ரகாளியை பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னு கேட்டால் 5ஆம் இடம் மகரம். மகரம் அப்படின்னாலே சுடலைன்னு பேர். சுடலை அப்படின்னாலே இடுகாடுன்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கு பேர் சுடலைன்னு பேர். தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன். சுடலை பொடி பூசி அப்படின்னா சுடுகாட்டு சாம்பலை பூசின்னு இருக்கானா யார்? பரமேஸ்வரன். ஆமா. அந்த சுடலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுகாடு அப்படிங்கிறது 2 இடம், ஒன்று துலாம், ஒன்று மகரம். இது துலாம் வந்து எரிக்கிற இடம்னா அது புதைக்கிற இடம். கரெக்ட். ஸோ இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு காவல் தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் மாடசுவாமி, காவல் தெய்வம் கருப்பசுவாமி,
ஏன்னா எசக்கி, பத்ரகாளி இவெல்லாம் வந்து உக்கிரமான தெய்வங்கள், வந்து இடுகாட்டுக்கு காவலாக இருக்கக்கூடிய தெய்வங்கள். இசக்கி அப்படின்னு சொன்னாலே வந்து இயக்கின்னு தமிழில் சொல்லுவோம் அதை. அதனால தான் அந்தி சந்தியில் அந்த பக்கமாக போகாதம்பாங்க, காத்து கருப்பு அடிச்சிரும்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இயக்கம். அதனால அந்த திசையில போகாத அப்படிம்பாங்க. அதனால அந்த எல்லை காவல் தெய்வங்கள்ல குறிப்பிட்ட இந்த 3 தெய்வங்கள், இவன் இந்த மாடசுவாமி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்றது, பத்ரகாளியை பிரார்த்தனை பண்றது அதிவிசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும் அவங்களுக்கு. சூப்பர். அடுத்தது துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சித்திரை மாதம் வந்து ஒரு பிள்ளை பிறந்தா அவங்க அப்பா வந்து தெருவுக்கு போயிடுவாருன்னு சொன்னால் அப்புறம் எல்லாரும் அடிக்க வந்துடுவாங்க. அந்த காலத்து பழமொழி அது. ஓகே. ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சித்திரை நட்சத்திரம் வந்து கடை வீதி. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இருப்பிடம் இருக்கு. ஓகே. இந்த நூல், பட்டு, ஜவுளி, துணி வகைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சித்திரம் அப்படின்னாலே என்னது? பல அப்படின்னு அர்த்தம். சித்திரம் அப்படின்னாலே பல. பல வண்ணங்கள் அப்படிங்கிறதான் நம்ம சித்திர வர்ணம் அப்படின்னு சொல்றோம். பல வர்ணங்களை கொண்டு பூசுறதுனால தான் அதுக்கு பேரு சித்திரம். ஆமா. அப்படி சித்திரம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே பல விஷயங்கள் ஒன்னா சேர்றது. அப்போ ஒரு கடை வீதி அப்படின்னு சொன்னா அங்க காய்கறியும் இருக்கும், ஸ்டீலும் இருக்கும், இல்லையா, விளையாட்டு சாமான்களும் இருக்கும், தின்பண்டங்களும் இருக்கும், துணிமணியும் இருக்கும். அதுக்கு பேர் கடை வீதி. அப்ப சித்திரை நட்சத்திரம் கடை வீதி. அப்போ சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தா வந்து அப்பா தெருவுல போக மாட்டார். அப்பா அத மாதிரி தெருவுல ஒரு நல்ல கடை வச்சு பெரிய ஆளா வருவார்னு அர்த்தம். அத நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த எத்தனையோ பேர் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரம் தான் வந்து நம்ம சித்திரை தேரோட்டம் திருவிழா நடத்துறோம் இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு வரும். அன்னைக்கு தான் திருவிழா நடத்துவோம். அப்போ இந்த சித்திரை மாதம் இப்போ ஆல்ரெடி இந்த வருஷம் இப்போ பிறக்கும் போதே என்ன விஷயம் அப்படின்னா, துளாராசியை வந்து குரு பகவான் நேராக பார்த்துடுறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துடுறார். அப்போ துளாராசி அன்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த 2 பேருக்கும் வியாபாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் எவ்வளோ எதிர்ப்பு இருந்ததோ அத்தனை எதிர்ப்பும் விலகி, என்னென்னலாம் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விலகி, ஏன்னா புதுசாக இன்னும் புதிய தொழில்களும் கூடுதலாக பண்ணி புது பார்ட்னர்ஸ் எல்லாம் உருவாகி பெரிய லெவலுக்கு இன்னும் நல்ல நிலைக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோகமான ஒரு 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 பலனை இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகுது. அவங்க ஆல்ரெடி வந்து பல விதங்கள்ல 14 வருஷமா கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்ப இந்த சித்திரையும் விசாகமும் 2மே புலி. இது ஆண் புலி, இது பெண் புலி. ஓகே. இந்த 2 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன். இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொத்து மட்டும்தான் பிரச்சனை. கல்யாணம் நடக்கிறது லேட்டு, இல்லைன்னா சொத்துல பிரச்சனை. கல்யாணம் சீக்கிரம் எடுத்து சொத்தும் கிடைச்சிருச்சு அப்படின்னா குழந்தை பிறக்காது. இந்த 3 பாதிப்புலையும் கண்டினியூஸா பாதிக்கப்பட்டவங்க கடைசி 12 வருஷத்துக்குள்ள பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா இந்த சுவாதியில பிறந்தவங்க. ஓகே. ஒன்று கிடைச்சா இன்னொன்று பாதிக்கிறது. சொத்து வந்தா குழந்தைய பாதிக்கிறது, குழந்தையும் ஆத்துக்காரர் இருக்கா சொத்து போயிடுது, இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று இழக்கிறது. அதுல இருந்து பெரிய ரிலீஃப் இந்த. ஏன்னா இதே குரு பார்க்கறதுனாலையும் வருஷம் பிறக்கும் போது சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனாலையும் அதே நட்சத்திரத்துல ராகுவும் இருக்கிறது. ஸோ 5ல் ராகு, 9ல் குரு, 2 பெரிய பிளானட்டோட ஒரு ஆதிக்கம் ரெண்டும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு கிடைக்கிறதுனால அவங்க தான் இப்போ வந்து டாப் மோஸ்ட்ல வந்து லைஃப் என்ஜாய் பண்ண போறாங்க. பெரிய அதாவது ரொம்ப நாள் மனக்கவலைகள்ல இருந்து விடுதலை அடைய போறாங்க. அதுதான் அவங்களுக்கு இப்போ கிடைக்கிற பெரிய ஒரு பாக்கியம். அதனால இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புது வருஷம், இந்த வருஷங்கிறது பராபவ வருஷம், ரொம்ப நல்ல வருஷம்னு சொல்லலாம். 12 ராசிகள்லையுமே
ரொம்ப அதீதமா, இன்னும் சொல்ல போனா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்ததுல துலா ராசியும் ஒண்ணு. அதுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த வருஷம் கிடைக்கும். வெரி குட். துளாராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நீங்க சொல்றத கேட்டுட்டு. இப்ப அவங்க எந்த கடவுளை வணங்கலாம்? துளாராசி அன்பர்கள் 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கணபதி. கும்பம், கும்பத்துல இருந்து வந்த கும்பமுனி அப்படின்னு பேர் யாருக்கு? அகஸ்தியருக்கு. ஓகே. கலசத்துல இருந்து உருவானார். அவருடைய தேவதை யாருன்னா மகா கணபதி. கரெக்ட். ஸோ கணபதியை பிரார்த்தனை பண்ணுற பட்சத்தில், ஏன் கணபதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, கணபதி மட்டும் இல்லை, கணபதி, ஹயக்ரீவர், இந்த மாதிரி, அதாவது நரசிம்மர். ஏன் அப்படின்னு கேட்டால், உடல் வேறு தலை வேறு. ஒன்றுக்கு யானை முகம், ஒன்றுக்கு குதிரை முகம், ஒன்றுக்கு சிங்க முகம், இல்லையா? ஸோ அந்த கணபதி, நரசிம்மர், அது மாதிரி ஹயக்ரீவர், இதை மாதிரியான தேவதைகளை வழிபாடு பண்ணுற பட்சத்தில் துளாராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும். இந்த வருஷம் நிச்சயமாக அவங்களோட கோலை வந்து நிச்சயமாக அச்சீவ் பண்ண போகிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சூப்பர், எக்ஸலண்ட். அடுத்தது விருச்சிக ராசி. விசாகம், அனுஷம், கேட்டை. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் முன்னோர்கள் சாபங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கிறது. அதாவது பிதிர்தோஷத்தினால உனக்கு இந்த காரியம் நடக்கலை, உங்கள் சுமங்கலி சாபம் இருக்குது வீட்டில், அதனால இந்த காரியம் நடக்கலை, உங்கள் வீட்டுக்கு யாரோ வந்து ஏதோ வந்து இது மண்ணள்ளி போட்டு போயிட்டாங்க, அதனால உங்கள் வீட்டில் வந்து நல்லது நடக்கலை, உங்கள் வீட்டுக்கு செய்வினை பண்ணிட்டாங்க, அதனால வந்து நீங்கள் 2 தலைமுறையாக நல்லா இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய கெட்ட பேர். இந்த மாதிரி நிலைமையில இருந்தவங்களுக்கு பூராவுமே இந்த விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் விடுதலை. ஓகே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 5ல் போய் சனி பகவான் போய் உட்கார்ந்துடுறார். சனி போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாருன்னா 11ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ இவங்க விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல சாப நிவர்த்தி. அவங்களுக்கு என்ன எதில் ஏன் நமக்கு லைஃப்பில் முன்னுக்கே வர முடியல, 37 வயசு ஆச்சு ஆனால் கல்யாணம் நடக்கலை, 37 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, சொத்து சேர்க்கலை, கல்யாணம் பண்ணியாச்சு, 2 குழந்தைகள் பிறந்தாச்சு, ஆனாலும் வந்து அந்த 12,000 சம்பளத்தை தாண்ட முடியல, திறமையெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணவே முடியல, அப்படிலாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த நல்லா இருந்த ஃபேமிலி கீழே விழுந்து, பரம்பரையே வந்து கீழே விழுந்து திருப்பி ரீபர்த் ஆன மாதிரி மேலே எந்திரிச்சு வர்றது, அந்த ஒரு யோகம் இந்த விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இருக்கு, இந்த வருஷம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை பற்றி கவலையே இல்லை. அனுஷம் வந்து அனுஷமும் கேட்டை நட்சத்திரமும் கொடி கட்டி பறக்க போகிறாங்க இந்த வருஷம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அனுஜன்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போய் உட்காந்துக்கிறார். ஸோ ரொம்ப அனுகூலமான நட்சத்திரம், கர்ம நட்சத்திரம்னு பேர் அதுக்கு. 10வது நட்சத்திரத்துக்கு கர்மா அப்படின்னு பேர். அப்போ அந்த அனுஷத்துக்கு கர்ம நட்சத்திரத்தில் போய் சனி பகவான் உட்கார்றதுனால இவங்க என்ன பண்ணணும்னு இவங்க முடிவு பண்ண வேண்டாம், தானாக நடக்கும். அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு மனசில் நினைக்கிறாங்களோ அது தானாக அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும், அதை ஒருத்தர் செஞ்சு கொடுக்க வருவாங்க. சூப்பர். அந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒருவேளை தெய்வீக சக்தி எதுவும் வந்துருச்சா, நம்ம நினைச்ச உடனே இப்படி நடக்குதுன்னு அவங்க வந்து பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அனுகூலத்தை வந்து சனி பகவான் பண்ண போறார். நற்கர்மங்கள், அதாவது நற்செயல்களில் ஈடுபடும் பட்சத்தில் அவங்க ஏற்கனவே அப்படித்தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு யார் தேவதைன்னா மித்ரன். ஓகே, இந்த வருஷத்துக்கு தேவதை மித்ரன். அதனால அவங்களுக்கு தான் அதிகபட்ச லாபமும் நன்மையும் கிடைக்க போகுது. கேட்டை நட்சத்திரத்துக்கு தேவதை யாருன்னா இந்திரன். ஏற்கனவே இந்த வருஷம் முழுக்க மழையினால நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். நிறைய நன்மைகளும் இருக்கு, நிறைய தீமைகளும் இருக்கு. அப்போ மழை தான் இந்த வருஷத்தையே ஆட்சி பண்ண போகுது. இந்த வருஷத்தினுடைய எக்கனாமிக்கையே யார் தீர்மானிக்க போறா அப்படின்னா மழையும் தண்ணியும் தான் தீர்மானிக்க போகுது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு தண்ணீருக்கு வந்து அதிகாரியாகவும் தேவதையாகவும் இருக்கக்கூடியவர் இந்திரன். அவருடைய நட்சத்திரம் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து
அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நன்மைகள் நடக்கணுமோ, ரொம்ப எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ அது எல்லாத்தையும் இந்த வருஷம் பூர்த்தி பண்ணி கொடுத்துரும். அப்போ அவங்களுக்கு இந்திர யோகம் அப்படின்னு பேர். அதனால் மாகேந்திரம்னு சொல்லுவோம், அதை இந்திர யோகம்னு சொல்லுவோம். ஸோ அது இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் அதீதமான நற்பலன் இருக்குது. அதனால் அதில் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பராபவ வருஷம் வந்து முழுமையாகவே நல்லா இருக்கு, முழுமையாகவே சொல்லிடலாம் நல்லா இருக்குன்னு. பர்டிகுலராக விசாக 4ஆம் பாதத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட சில பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அனுஷம் கேட்டையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நல்லா இருக்கு. ஆமாம். ஸோ இந்த விருச்சிக ராசிகர்கள் இதை கேட்டுட்டு ரொம்ப சூப்பர் ஹாப்பியாக இருக்க போகிறாங்க இன்னைக்கு. இப்போ வந்து நம்ம தனுஷ ராசி பார்க்கலாம். இதில் வந்து மூலம், பூராடம் அண்ட் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தனுசு ராசி. இப்போ மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் அப்படின்னா மூல விருட்சம். மூல விருட்சம் அப்படின்னா வேர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள். இதுக்கு யாரு தேவதை அப்படின்னா மூல நட்சத்திரம் தான் தேவதை. மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியதோ விஷ்ணுரூபிணே, அக்ரத சிவரூபாய, விருட்சராஜாயதே நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தில் வந்து நுனி பாகத்திலையும் மத்திய பாகத்திலையும் மேல் பாகத்திலையும் என்னென்ன தேவதைகள் குடியிருக்கு, அந்த விருட்சராஜனுக்கு எது தேவதைன்னா மூலம். அப்போ அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால என்ன ஒரு நற்பயன் அப்படின்னு கேட்டால், வழக்கமாக வெளி உலகத்தில் இருக்கிற பழமொழி என்ன அப்படின்னா, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நெருமூலம்னு ஒரு பழமொழி இருக்கு. அது உண்மை இல்லை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால பல குடும்பங்கள், பல நிர்வாகங்கள், பல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, பல வியாபாரங்கள், பல ரொம்ப அடித்தட்டில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உருப்படியான வேலைகளை செய்ய வச்சு, இல்லை அவங்களுக்கு உறுதுணையாக கூட இருந்து ஆரம்பித்து வைக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த மூல நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு அதில் ஒரு நல்ல பயனும் இல்லை, ஆனால் இவங்களால மற்றவங்க முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த புண்ணிய பலனுடைய அவங்க மற்றவங்க நல்லா இருந்ததனுடைய பலன் இருக்கு இல்லையா, அது இவங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதி, அதாவது 28 வயசுக்கு மேலே இவங்க வாழ்க்கையை நம்ப முடியாத அளவுக்கு நல்ல நிலைக்கு வசத்திரும். ஸோ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வருஷம் ஆரம்பிக்கும் போதே குரு பார்வையோடு ஆரம்பிக்குது. அப்போ இந்த வருஷம் ஆரம்பமே அவங்களுக்கு சக்ஸஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ நாளமாக வந்து மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க உழைக்க வேண்டாம், சும்மா முயற்சி பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே சக்ஸஸ் ரேட்டை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய பிராப்தம், ஒரு நல்ல நிலைங்கிறது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து ஸ்டமக் ரீதியான, அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், கிட்னி சம்பந்தமான பாதிப்புகளும், மூளை நரம்பியல் பாதிப்புகளும், இதெல்லாம் வந்து நிறைய போராட நட்சத்திரக்காரங்க நிறைய பேரை வந்து 44, 46 வயசுக்கு மேலே உள்ளவங்க நிறைய பேரை பாதிச்சிருக்கு. அதில் இருந்து ஒரு நிவர்த்தியை கொடுத்து, ஒரு சொல்யூஷன், அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அவங்க நல்ல நிலைக்கு மாற்றக்கூடிய நோயிலிருந்து விடுதலை. பொருளாதாரத்தில் வீட்டை அடமானம் வச்சு பிள்ளைகளை படிக்க அனுப்புறது, சொத்தை அடமானம் வச்சு பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புறது, வந்து வாழ்க்கையில் சம்பாதிச்ச பரம்பரை சொத்தை பூரா எல்லாத்தையும் அடமானமாக வச்சு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் ஆதாரத்தையே மொத்தமாக அடமானம் வச்சுருந்தவங்க நிறைய போராட நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்பவும் அவங்கவுங்க சொத்துக்கள் அவங்கவுங்க திருப்பி கிடச்சிரும். அந்த ஒரு பெரிய பிராப்தத்தை போராட நட்சத்திரக்காரங்க அடைய போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், போராட நட்சத்திரத்துக்கு தேவதை வந்து ஜலம், அதாவது தண்ணீர். சம்ஸ்கிருதத்தில் அப்பஹா அப்படின்னு சொல்லுவோம், வருணன். அப்போ இந்த வருஷமே வந்து மலைக்கு அதிபதியான சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால, குருவோட பார்வையும் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால போராட்டத்துக்கு பெரிய ரிலீஃப், அவங்களுக்கு இழந்ததை திரும்ப அடையக்கூடிய ஒரு யோகம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த 1ஆம் பாதம், அந்த தனுசுல 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், புதிய சொத்து வாங்குறது, இனிமே புதுசாக ஒரு சொத்து வாங்குறது, விசித்திரமான வீடு கட்டுறது, ரொம்ப
அதாவது என்ன சொல்றது, அதிசயமா பார்க்கக்கூடிய பல பொருட்களை வாங்குறது, ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் பண்றது, என்ன அது இது மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள், ஒரு அதிசயத்தக்க விஷயங்களா அவங்க செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு பிராப்தத்தை இந்த குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த பார்வையும், 5ல் சூரிய பகவானும் 4ல் சனி பகவானும், ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகுவும் ரொம்ப ஒரு சேர அமைஞ்சதுனால தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் பல வருஷங்களா அவங்க பாடுபட்டதுக்கு உண்டான பலன்களை அவங்க இந்த வருஷம் அனுபவிக்க போறாங்க, இந்த வருஷத்துல இருந்து அனுபவிக்க போறாங்க, அதுக்குண்டான ஒரு பிராப்தத்தை அடைய போறாங்கன்னு சொல்லிடலாம். எந்த கடவுளை இவங்க வணங்கணும்? சுப்பிரமணிய சுவாமி தான். சுப்பிரமணிய சுவாமி தான். 5ஆம் இடம் செவ்வாய், அதுவும் ஆண் செவ்வாய், மேஷராசி தான் 5ஆம் இடம். அப்படிங்கிறப்ப சுப்பிரமணிய சுவாமியை தான் பிரார்த்தனை பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் குன்றுதோறும் குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகர் எங்கெல்லாம் இருக்காரோ, தண்டாயுதபாணி சுவாமி, மயூரநாத சுவாமி, இப்படி பல இடங்கள்ல குன்று மேலே இருக்கார். அந்த முருக வழிபாடை வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விசேஷமான நல்ல பலன்கள் தானாகவே கிடைச்சிரும். ஸோ தனுசு ராசிக்கு அப்படி ஒரு நல்ல பிராப்தம். அடுத்தது மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய 3 பாதங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள பாதங்கள். அடுத்தாப்புல திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள பாதங்கள். சூரிய சந்திரன் 2 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. அதனால என்னன்னா நீர் நிலையும் கரையும் 2ம் சேர்ந்த இடம். இப்போ ஒரு முதலையால வந்து கரையிலையும் வந்து நீந்த முடியும், தண்ணியிலையும் நீந்த முடியும் இல்லையா? ஆமா. அத மாதிரி ஆமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2த்துலயும் தரையிலையும் இருக்கும், தண்ணியிலையும் இருக்கும். அத மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் வாழ தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டா மகர ராசிக்காரங்க. அவங்களால இந்த நிலையிலையும் வாழ முடியும், அந்த நிலையிலையும் வாழ முடியும். அது முதல்ல வாழ முடியுங்கிறத அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? அதை ஒத்துக்கிறதுக்கு சில சோதனைகளை வாழ்க்கையில அனுபவிப்போம். அத சோதனைக்குள்ள உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா வெளிவர முடியாது. ரியலைஸ் பண்ணாங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிடலாம். ஏன்னு கேட்டால் இப்போ திருவோண நட்சத்திரம் அப்படின்னு இப்போ உத்தராடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா வச்சாச்சுன்னா அதுக்கு வந்து ஆஷாட பூபதி அப்படின்னு பேர். அது உத்தர ஆஷாடம் அப்படின்னு பேர் அதுக்கு. ஆஷாட பூபதினா அந்த காலத்தில் என்ன பேருன்னா, வேஷம் போட்டுட்டு நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு பேர் ஆஷாட பூபதினு பேர். அரிதாரம் பூசி நடிக்கக்கூடியவங்களுக்கு ஆஷாட பூபதி அப்படின்னு பேர். பூபதினா ராஜா. ஓகே. ராஜா போல் வேஷம் போட்டு இருக்கிற, அவன் உண்மையிலேயே ராஜா இல்லை, ஆனால் மேடையில அவன் தான் ராஜா இல்லையா? ஸோ ஆஷாட பூபதி. அப்போ நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகரத்தில் உள்ளவங்களால தான் நல்லா நடிக்க வரும் அவங்களுக்கு. அப்போ எந்த வேஷம் கொடுத்தாலும் அவங்களால நடிக்க முடியும். அப்போ திருவோணத்தில் பிறந்தவங்க, அந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்குள்ள ஒரு நல்ல பிராப்தம் என்ன அப்படின்னா, 2 நட்சத்திரத்துக்கு நடுவில் அபிஜித் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வந்து மாட்டிக்குது. இந்த அபிஜித் அப்படிங்கிற நட்சத்திரம் பிரம்மாவோட நட்சத்திரம். கிரியேட்டர்னு பேர், உருவாக்குறவருக்கு பேர் பிரம்மா. நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அப்படி கிரியேட் ஆயிடுவ. எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை உன்னால செய்ய முடியும். அது திருவோணத்துக்கும் கிடைக்கும், உத்திராடத்துக்கும் கிடைக்கும். அந்த பிராப்தத்தை இந்த அபிஜித் நட்சத்திரம் கொடுக்கறது, அதை ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அதுக்கு இப்போ என்ன ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசியாதிபதி சனி பகவான் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் அங்கே மீனத்தில் உட்காந்துக்கிறார். மாதம் ஆரம்பித்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் குருவோட பார்வையில் அவர் சனி பகவான் வந்துடுவார். ஸோ வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க, அது மாதிரி டாக்டர்ஸுக்கு படித்தவங்க, நிறைய சர்ஜன், ஏன்னா ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிக், இதெல்லாம் சமூக சேவை, சமூகம் சார்ந்த விஷயங்கள். இவங்க எல்லாம் வந்து நிறைய நல்லா உழைச்சிருப்பாங்க, அந்த பலன்களான அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தேவை பணம் இல்லை, ஜனங்கள் மத்தியில் ஒரு ரெகக்னைஸ், அவங்களுக்கு வந்து
ஒரு மரியாதை தேவைப்படுறது. அதை இந்த வருஷம் வந்து இந்த உத்திராடம் திருவோணத்துக்காரங்களுக்கு கட்டாயம் கொடுத்துரும். இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது 7 2ல் சந்திர பகவான் வருஷம் பிறக்கும்போது, அதாவது சந்திரன் 2ல் இருந்தார், குடும்பஸ்தானத்துல ராகுவோடு இருந்தார் அப்படின்னா குடும்ப கலகம்னு பேரு இருக்கும். ஆனாலும் அந்த ராசியாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால இவங்க நினைச்சா கலகம் வராம தடுக்கலாம். ஓகே. மனைவி நினைச்சா தடுக்க முடியாது, அல்லது கணவன் நினைச்சா தடுக்க முடியாது. மகர ராசியில் ஆண் பிறந்திருந்தா கடகராசி பெண்ணா மாறிடும். இப்போ கடகத்துல பெண்ணா பிறந்து மகரத்துல பெண்ணு பிறந்திருந்தா கடகராசி ஆணாயிரும். ஸோ அப்படி யார் மகரத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு 7ஆம் இடம் சொல் பேச்சு கேட்காது. ஆனா மகரத்துக்காரங்க அவங்களே செல்ஃபா ரியலைஸ் பண்ணி இல்லை இப்போ நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய நேரம், சும்மா இருந்துருவோம் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும். அந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோலை பண்றதுக்கு மகரத்தால முடியும். ஸோ அதனால ஒரு குருவோட பார்வை அடுத்து கடகராசிக்கு வந்த உடனே மகரத்தை நேருக்கு நேராக குரு பார்த்துருவார். ஸோ அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இந்த திருவோணம் உத்திராடம் இந்த 2 நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை, அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கும். ஆனால் முக்கியமாக உத்திராடம் திருவோணத்துக்கு பெரிய பிராப்தம். குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, தகப்பனார் தாயாரை பார்த்துக்கணும், அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படின்னு ஏதோ ஒரு சில பொறுப்புகள் காரணமாக இவங்களுடைய சொந்த வாழ்க்கையை இழந்து அவங்களுக்காகவே நிறைய உழைச்சி நிறைய மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர், அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தாங்க நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை துணை அமையிறது, ஏன்னா தேடி வந்து 4 பேர் வந்து பொண்ணு கொடுக்கறது, கல்யாணமாகாத பொண்ணு இருந்தானா ஒருவேளை அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பிராப்தம் அவிட்டத்துக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு யோகம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிசயமான சில பலன்கள் இந்த வருஷம். மகர ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கணும்? 5ஆம் இடம் வந்து ரிஷபத்தில் தான் 5ஆம் இடம். சுக்கிரன் தான் தேவதை. சுக்கிரனுக்கு தேவதை மகாலட்சுமி, கஜலட்சுமி முக்கியமாக. அப்படிங்கிறப்ப கஜலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறது, அதே மாதிரி பார்வதியை பிரார்த்தனை பண்ணுறது, கௌரி சங்கரன்னு பேர், சுவாமி அம்பாளையும் சேர்ந்தாப்பில் பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். ஏன்னா ரிஷப வாகனத்தோட ரிஷபம் அப்படிங்கிற இடத்துல தான் பரமேஸ்வரன் அதில் தான் பிரயாணம் பண்ணுறாங்கிறதுனால ரிஷப வாகனத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் சகிதமாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு வழிபாடு பண்ணுறது, அதுவும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் அவங்களுக்கு. சூப்பர். அடுத்தது கும்பராசி. இதில் வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி இல்லையா, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கும்பராசி. இப்போ அவிட்டத்துக்கு விடுதலை கிடைச்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். சதய நட்சத்திரம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட விடுதலை தான். பூரட்டாதிக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னையும் பின்னையும் சூரியன் வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சனி பகவான் வரும்போது ஒரு நல்ல ஒரு விதமான சம்பவங்கள் நடக்குது. இவங்க 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும். சூரியன்னா நெருப்பு. இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு முன்னால திருவோண நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரமும் பாதிக்கப்படும். ஓகே. இந்த திருவோணத்துக்கு பின்னால இருக்கிற உத்திராட நட்சத்திரமும் பாதிக்கப்படும். என்ன அப்படின்னா நெருப்புக்கு முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இதே மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கத்துல வரும்போது அவருக்கு முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்போ இந்த பூரட்டாதியும் ரேவதியும் சனியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இன்னும் பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் சரியான ஒரு விடுதலை கிடைக்கல. ஆல்மோஸ்ட் விடுதலை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அவிட்டம்,
சதயம். ஓகே. இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் விடுதலை கொடுத்துருச்சு. அதாவது தனக்குத்தானே புலம்புறது, ரொம்ப தனிமையை அனுபவிக்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மேதை நரம்பு என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை இழக்கிறது, ஏன்னா ஸோ நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பல விதங்களில் கும்பராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் ஏ1பி பாசிட்டிவ், ஏ1 நெகட்டிவ், அது மாதிரி ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் குரூப்பில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த பாதிப்புகள் இருந்தது. இது வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் சரியாயிரும் அப்படின்னா இன்னும் சரியாகலை. அது எப்போ தான் சரியாகும் அப்படின்னா குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வரணும். கால் கட்டு அப்படின்னு பேர். எல்லாரும் சொல்லுவாங்க கும்பராசியை குரு பார்க்குற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் குரு பார்வை போயிடுத்துன்னா கும்பராசி பாதிக்கப்படும். உண்மை அது கிடையாது. கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வந்த உடனே நோய் கட்டுப்படும். ஓகே. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஊசி போட்டு சரி பண்ண வேண்டிய ஒரு நோய் வந்து ஒரு மாத்திரையில நிற்கும். அது ஒரு பெரிய கண்ட்ரோல். அப்போ 6ல் குரு அப்படின்னா கட்டுப்படுறதுன்னு பேர். கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஊருக்குள்ளே வந்து சண்டியர்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் பார்த்தா சண்டியரும்பாங்க. வந்து மாப்பிள்ளை மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு 2 புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே தடன்னு போயிட்டு ஊரை சுற்றிட்டு மம்பெழுத்து சண்டை போட்டு நல்லா இந்த ஊர் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க. இந்த பயலுக்கு இந்த பொண்ணை முடிச்சு வச்சிட வேண்டியதான், அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. அந்த கால் கட்டு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பொறுப்பு. அதை வந்து கும்பராசிக்காரங்க எப்போவுமே பொறுப்பை சுமக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய நன்மை தீமை ரெண்டும் தன்னை சேரும், அதனால கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அதை சுமக்க தயாராக இல்லை. இது எதுக்கு, எனக்கு வேண்டாத வேலை அப்படிம்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு பொறுப்பு கட்டாயத்தின் பேரில் ஒன்று சுமந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதை நம்மளால் கடைசி வரைக்கும் கடைபிடிக்க முடியாதோங்கிற ஒரு பயத்தை கடைசி ஒரு 2 வருஷம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுத்து இல்லை நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நோயிலிருந்து விடுதலையும் குடும்பத்தில் ஆரோக்கியமும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவுகளில் இருந்து திரும்பி ஒற்றுமையும் குழந்தைகளால் நன்மையும் இது எல்லாமே கட்டாயமாக கும்பராசிக்கு உண்டு. முக்கியமாக அவிட்டம் சதயத்துக்கு கட்டாயம் நடந்துடும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு 4.5 மாதம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாங்க அப்படின்னா ஆவணி மாதம், அதாவது ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்கும்போது இதே அந்த சனி பகவான் வந்து உத்திரட்டாதியில் கிட்டத்தட்ட 3ஆம் பாதத்தை தொற்றுவர். ஸோ அந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தை சனி பகவான் தொடும்போது பூரட்டாதியை ஆல்மோஸ்ட் அவர் கடந்துருவார். ஸோ அப்போ கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க, ஆனால் சரியாயிருவாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கணும்? மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட வேண்டிதான். ஏன்னா 5ஆம் இடம் மிதுனம், அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா பாதி பெண்ணும் பாதி ஆணுமாக இருந்த பரமேஸ்வரன். அதே மாதிரி ஹரிஹரன் மோகினி அவதாரம் எடுக்கும்போது சிவன் பாதி விஷ்ணு பாதியாக இருந்தவர். ஸோ அதை மாதிரி புருஷரூபம் விஸ்வரூபம் எடுத்த பகவத்கீதையில் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் யார்? மகாவிஷ்ணு. எல்லாமாக நான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா புருஷார்த்தம் அப்படின்னு பேர். ஸோ அது மாதிரி ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பார்க்குறோம். ஸோ அதனால் மகாவிஷ்ணு பிரார்த்தனை, விஷ்ணுவை ஆராதனை பண்ணுறது, அதன் மூலமாக தசாவதாரத்தை ஆராதனை பண்ணுறது, இதை மாதிரி விஷ்ணு ரூபமான வழிபாடுகள் அது வந்து அவங்களுக்கு அதீதமான ஒரு நன்மையை கொடுக்கும். சூப்பர். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த பூரட்டாதி 4 இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், கும்பராசிக்கு சொல்லிட்டோம். ஆனால் மீனராசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 நட்சத்திரங்களும் உள்ள போய் சனியோட கண்ட்ரோலில் மாட்டின்றது. இருந்தாலும் கூட குரு பார்வை பட்ட உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். அதாவது பல கஷ்டங்கள், பல தடைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்ன்னு பேர்.
அதாவது சுயமாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் முன்னுக்கு வரணுங்க. வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் கான்ட்ராக்டர் ஆயிடுவாங்க. ஓகே. வயரிங் கான்ட்ராக்ட்னு எடுத்துகிட்டு இருப்பான். எப்போ படித்தது வேறு ஏதோ ஒன்று, பில்டிங் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தான், ஆனால் பார்த்தா வயரிங் கான்ட்ராக்டர் ஆகிடுவான். அதை மாதிரி ஏதோ ஒன்று படித்தது ஹார்ட்வேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க படித்தது ஒன்றா இருக்கும், செய்கிறது வேறையாக இருக்கும். அது எதனால் அப்படின்னா, அது வந்து ஜஸ்ட் எஜுகேஷன், நாலேஜ் பேஸ்டு. அவங்க வந்து சுய திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அது சம்பந்தமான தொழில் வர்ற வரைக்கும் விட மாட்டாங்க, அதுக்காக போராடுவாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கிற காலம் அப்படிங்கிறது எதுன்னா, சனி இந்த மாதிரி ஜென்மத்தில் சனி இருக்கும்போது தான் சனி தான் காட்டி கொடுப்பார். ஓகே. ஏன்னா அவர் நியாயாதிபதி. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சுய திறமைகளை வெளிக்கொண்டு வருவார். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஜென்மச்சனின்னா கஷ்டம், ஜென்மச்சனின்னா பாடாப்படுத்தும். ஏன் பாடாப்படுத்த போகுது? நீ தாந்தோன்றித்தனமாக நடந்தால் அது பாடாப்படுத்தும். உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு எதை செய்யணுமோ அதை ஒழுங்காக பண்ணினா அது படுத்தாது. அப்போ சனி என்ன செய்வார்னா சுய திறமைகளை வெளிக்கொண்டு வருவார். இப்போது நீச்சல் படிக்கணும் ஒரு குழந்தை, நம்ம ஊர்லலாம் என்ன செய்வாங்க, கிணத்துக்குள்ளே பிள்ளைய தூக்கி துற போட்டுருவாங்க. கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. ஆமாம், போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் தூக்குவாங்க. 2 தடவை போட்டோடனே 3ஆம் தடவை ஆழம் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நானே அந்த பைப்பை பிடிச்சி வந்துடுறேன்னு சொல்லிடும். ஆழம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, இவ்வளவுதான் நம்ம உள்ள போட்டா இவ்வளவு தூரம் தான் நம்ம போவோம்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி குளத்துலயோ கிணத்துலயோ தள்ளி விடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அந்த நீச்சலை கத்துக்கிறதுக்காக செய்யறது. அத மாதிரி நமக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாறது ஜென்மச்சனியில அப்படின்னா, அதுக்கு காரணம் அதன் மூலமாக நாம ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக வேண்டி, இல்லை நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நடக்கிற ஒரு சம்பவம். அப்படித்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர, ஜென்மச்சனினா கஷ்டப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில அது வந்து நம்ம வந்து பழிய பூரா சனி மேல போட்ட மாதிரி ஆயிரும். நாம செய்த பாப புண்ணியத்துக்குள்ள கர்மாவைத்தான் சனி கொடுக்க போறாரு. அப்படி இருந்துமே அவர் வந்து நமக்கு, நம்ம என்னதான் பாபம் பண்ணியிருந்தாலும் அதுல ஏதோ ஒரு புண்ணியம் மிச்சம் இருந்ததுன்னா அதன் மூலமா அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருப்பார். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்மளை பாடாப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சனியை திட்டிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இல்லாம இந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் தன்னை நம்பி தைரியமா இருந்தாங்க அப்படின்னா, இந்த வருஷம் சனி பகவானே அவங்களுக்கு உயர்வை கொடுத்துருவார். காரணம் என்னன்னா, அயன சயன போகஸ்தானத்துல 12ஆம் இடத்துல மீனராசிக்கு 12ல ராகு போய் உட்கார்ந்ததுனால சனியும் ராகுவும் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சனி நினைக்கிறத ராகு செஞ்சு கொடுப்பார், ராகு நினைக்கிறத சனி செஞ்சு கொடுப்பார். ஸோ அப்போ சதய நட்சத்திரத்தில் தான் வருஷமே பிறக்கிறது, சந்திரனோட நட்சத்திரம். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கார். ஸோ அப்படி அந்த ஒரு காம்பினேஷன் வந்ததுனால சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கும்போது வருஷம் பிறக்குது. சந்திரன் சதயத்தில் உட்கார்ந்துருக்கார், சனி பகவான் தண்ணீரில் ஜலராசியில் உட்கார்ந்துருக்கார், குருவோட பார்வையில் கும்பராசி இருக்கு, ராகு இருக்கார். இவ்வளோ காம்பினேஷனோட மீனராசிக்கு ஒரு அதை சுற்றி இவ்வளோ ஒரு காம்பினேஷன் கிடைக்கிறதுனால மீனம் வந்து தன் திறமையை வெளிப்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய காலம். அப்படி ஒரு எதிர்பாராத ஒரு நன்மைகளை அடையக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்காரங்க மட்டும் கொஞ்சம் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். அவங்க வந்து பொதுவாக நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், பெரிய அளவில் ஃபைனான்ஸ் பண்ணுறது, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதை மட்டும் செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மீன ராசிக்காரர்கள் எந்த கடவுளை கும்பிடணும்? மீனராசி அப்படின்னா 5ஆம் இடம் கடகம்தான், சந்திர பகவான் தான். இந்திரனை வழிபாடு பண்ணுறது, இந்திரனை வழிபாடு பண்ணுறதுன்னு என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக தண்ணீர் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள், அதாவது ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள், சமுத்திரக்கரையோடு இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்படி நதி நீர்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எதுவோ அதை வழிபாடு பண்ண வேண்டியது. அதை பண்ணினாலே அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீர் தேவதைகளுடைய வழிபாடு அதை பண்ணணும். ஏன்னா அங்கே எல்லா தேவதைகளும் தண்ணீரில் வந்து
ஆப்போவை சர்வா தேவதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. தண்ணியில எல்லா தேவதைகளும் குடியிருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. தண்ணி இல்லாம உலகமே இல்லை. அதனால நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணினா மீனராசி அன்பர்களுக்கு அதீதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். எக்ஸலண்ட். ஸோ நம்ம எல்லா ராசியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு குட்டியா எது ரொம்ப உச்சமா இருக்கும் ஒரு இந்த இந்த வருஷத்துக்கு எந்த ராசி டாப்? எந்த ராசி ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீனம், கடகம், துலாம், மகரம். மீனம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜயோகம் ஏற்படக்கூடிய வருஷம்னு இதை சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து நிறைய வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிற டயர்டாகிட்டாங்க. அவங்க எல்லாரும் இப்போ வந்து திருப்பியும் வெளி உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா பிரகாசிக்க போகிறாங்க. ஸோ அதுதான் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே நடக்க போகுது. அப்போ மிதுனம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசி அன்பர்களுக்கு ராஜயோகமான உள்ள வருஷமாக இது இருக்கு. இல்ல மீனம் இல்ல மிதுனம், மிதுனம், கடகம், துலாம் அண்ட் மகரம். சூப்பர். மத்தியமம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஓகே நாட் பேட் அப்படின்னா? கொஞ்சம் ஓகே நாட் பேட் அப்படின்னா இப்போ வந்து மேஷம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம் இந்த 4 ராசிகள் மத்தியம ராசிகள்னு பேர். இது வந்து வருஷத்தினுடைய மத்திய பாகத்தில் இவங்களுக்கு நன்மைகள் விளையக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு. வருஷத்தினுடைய கடைசி பாகமாக நல்லது நடக்கிறதுங்கிறது மிச்ச 4 ராசியை எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த கடகம் இந்த தனுசு, கும்பம், மீனம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரங்க கொஞ்சம் அந்த ஒரு 8 மாதத்துக்கு வெயிட் பண்ணி தான் தீரணும். ஏன்னு கேட்டால் பாபகிரகங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த ராசிகளை பூரா சூழ்ந்து இருக்கு. அதை உடனடியாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காது, மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் இந்த சிம்மம் முக்கியம், தனுசு, அதே மாதிரி கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு வருஷத்தினுடைய கடைசி 4 மாதம் டாப் மோஸ்டில் போயிடும். அவங்க இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு உண்டான நல்ல பலன்கள்லாம் அந்த 4 மாதத்தில் கிடைக்கும். கடைநிலையில் கிடைக்கிற யோகம்ங்கிறது அவங்களுக்கு தான். ஓகே, ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான இது எபிசோடுன்னு சொல்லுவேன். எல்லா ராசிக்காரர்களோட பற்றி நீங்கள் சொல்லினது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோட பர்சனல் ஃபீலிங் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினேன். நிறையா விஷயங்கள் யூஆர் வெரி ப்ராக்டிக்கல். இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த பயமுறுத்தாமல் யூஆர் வெரி ப்ராக்டிக்கல். இந்த காலத்துக்கு எது சூட் ஆகுமோ அப்படி பேசினது எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிது. ஜென்ரலாக ஜோசிக்காரர்கிட்ட போகணுன்னாலே ஒரு பயமே வரும், ஐயோ என்னத்தையான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் லைஃப்க்கு எப்படி சூட் ஆகும், ஒருத்தருக்கு சூட் ஆகுறது இன்னொருத்தருக்கு சூட் ஆகலை. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அன் அமேசிங் செஷன். ரொம்ப அழகாக சொன்னேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் எவ்ரி நேயர்கள் யாரெல்லாம் இந்த பார்க்குறாங்களோ இந்த வீடியோவை அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பலன் இருக்கும். அண்ட் நீங்கள் சொல்கிறத அவங்க ஃபாலோவும் பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் they'll get in touch with you. ஸோ அஸ்ட்ரோமித்ரன் சேனல்லேருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி இவ்வளோ நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் யாருக்கெல்லாம் சாரை காண்டாக்ட் பண்ணமோ அவரோட டீட்டெயில்ஸ் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் டூ காண்டாக்ட் ஹிம் பர்சனலி. கூட உங்களுக்கு ஏதான டீட்டெயில்ஸ் வேணும், அவரோட கைடன்ஸ் வேணும்னா இஸ் ஆல்வேஸ் தேட். எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல் பர்சன். ஸ்பெண்ட் ஃபியூ ஹவர்ஸ் வித் ஹிம் நவ் அண்ட் ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம்.